சொல்லிட்டு அவரே எனக்கும் ஒன்று போடுங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது. கண்ணன் இந்த நட்பு கிடைப்பதற்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் கண்ணன் அவர்கள் தான். நிஜமாக இந்த ஒரு அருமையான நட்பு. இப்போ இவர் நிஜமாக வந்தது அண்ணனுடைய 50வது விழாவுக்கு அவரை பாராட்டணும்னு சொல்லி தான், 50வது வருஷத்துக்கு வந்து பாராட்டணும்னு சொல்லி தான் அண்ணன்கிட்ட போய் ஒரு அன்பளிப்பு கொடுத்தாரு, பேசினார். ரொம்ப நேரம் அண்ணா வந்து பேசியிருந்தார். அதிசயம், அந்த மாதிரி பேச மாட்டார். இவரோட பேசிட்டு இருந்தார் சந்தோஷமாக. நாங்கள் இப்போ யூஎஸ் ட்ரிப்பு போகிறோம் நாங்கள்லாம் சேர்ந்து. அப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் வருவேன், வாங்க சொல்லி கூப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி உலக சுற்றுலாவுக்கும் வருகிறார். இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த கண்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றிகளை சொல்லிக் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் அவருடைய இசையில் கூடி விரைவிலே என்னுடைய பாடல்கள் நேற்று தான் 2 பாட்டு எழுதினோம் அமுதன் அவர்களது இயக்கத்தில். அது மாதிரி எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காகவும் சேர்த்து இல்லை, அது தனியாக நான் ஒரு விழா வச்சுக்கிறேன். அது எழுதியிருக்கிற நியூஸும் உங்களுக்கு சொல்கிறேன். அமுதன் டைரக்ஷனில் வரக்கூடிய தமிழ் படம் 3ல் 2 பாட்டு எழுதுகிறேன். எனக்கு புரியல. ஏன்னா வந்து இத்தனை எடுக்கும் போதே அவருடைய எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனை எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் அவர் வந்து நமக்குள்ளே இருக்க எண்ணங்களை பாடல் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக, ஏஐ மூலமாக நடிகர்களை நடிக்க வைத்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணார். ஆனால் ஒரே ஒரு பாட்டு நான் பாடினதுக்கு மட்டும் ஆர்டிஸ்டே போடாமல் என்னுடைய போர் முகத்தையும் நீங்கள் காட்டிட்டீங்க. அதுக்கு ஒரு சிவாஜி படம் அம்மாவை பற்றி பாடினது, எம்ஜிஆர் பாடினது, அது எல்லாம் அம்மாவை பற்றி, அம்மா என்று அழைக்காத ரஜினி பாடினது, நானாக நான் இல்லை தாயை கமல் பாடின ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். ஏதோ என் முகத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இதாக இருந்தது. நிஜமாகவே இந்த சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்கும் நல்லவர்களை தேடி தேடி போடுறார். நல்ல மியூசிஷியன் எங்கே இருக்காங்க அப்படிங்க, சதாவா, ஆயோ சதா மாஸ்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சதா கொடுக்குறது. கண்ணன் அவர்களாலும் இதெல்லாம் நடந்தது. அப்போ கண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லணும். நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒரே குடும்பமாக தான் இருக்கோம். நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் வந்ததும் சரி, கிளாடி அவர்கள் அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்தியும் சரி, இந்த இவங்கெல்லாம் தவசிலி அவர்களாம் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களாம் வளர்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உலகம் முழுக்க, நம்ம வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அவர் வந்து அங்கேருந்து எல்லா யூரோப் கண்ட்ரிக்கு, யூஎஸ் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறார் என்றாலும் அது இந்தியாவுக்கும் வந்து சேருது. உலக ரீதியாக நான் என்னுடைய எண்ணங்கள் வெளியே போய் சேரணுன்றதுக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் வெகு விரைவிலே எதிர்பார்க்கலாம் அவர் ஒரு திரைப்படம் எடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று, கண்டிப்பான ஒன்று. அவருடைய முயற்சி, ஆரம்ப முயற்சிகள் தான் இது. அவரும் இசையமைப்பாளர், அவரும் இசையமைக்க தெரியும், பாட தெரியும், ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும். எல்லாம் தனியாக வீட்டிலே ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு. என்னுடைய இந்த வருஷம் வந்து அண்ணனுக்கு வந்து 50வது வருஷம். அன்னக்கிளி வெளியாகி 76ல் வெளியாச்சு. அண்ணனுக்கு 50வது வருஷம். நான் 77ஆம் வருஷம் தான் செந்தூர புவேங்கிற பாட்டு எழுதினேன். அதனால் அடுத்த வருஷம் எனக்கு வந்து 50வது வருஷம் திரைப்பட உலகத்தில். அதை வந்து நான் வந்து டென்மார்க்கில் கொண்டாடணும், நீங்கள் வரணும், கண்ணனோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வரணும்னு. அதுக்கு இப்போவே வந்து நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் இன்றைக்கி எனக்கு அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறார் அந்த நிகழ்ச்சிக்காக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு செட்டில் பண்ணிட்டார். அந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இன்றைக்கி மேடையில் எனக்கும் கண்ணனுக்கும் அட்வான்ஸ் பண்ணார். பையெல்லாம் கொண்டு வந்துருக்கோம், நாங்கள் எடுத்துக்கிறோம். கேட்க கொடுக்க ஒரு நிஜமாக ரொம்ப அன்பான மனதில் இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதே போல் சதாவை பற்றி முன்னாலே நான் சொன்னேன், எந்த பரம்பரையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி. மிகச்சிறந்த கிட்டாரிஸ்ட். எனக்கு ஒரு சமாச்சாரம் எனக்கு சம்மந்தப்பட்டதை நான் சொல்கிறேன். எனக்கு சுமாராக கிட்டார் வாசிக்கிறேன். நாங்களாம் ஒரே மாஸ்டர் தான் படித்தோம், ஜி தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட. இளையராஜானா நான் சதா எல்லாமே. இவர் நல்ல பிஸியான ஒரு கிட்டாரிஸ்ட். அந்த டைமில் வந்து தேவராஜ் மாஸ்டர், தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், அர்ஜுன் மாஸ்டர், அதே மாதிரி தெலுங்கில் வந்து ராஜன் நாகேந்திரா, ஜிகே வெங்கடேஷ், எல்லார்ட்டையுமே கிட்டார்ஸில் தான் சதா தான் கூடுவாங்க, போடுவார். இத்தனை ரெக்கார்டிங் இருக்கும்போது நாங்கள் சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னால் அவருக்கு ஒரு நாளைக்கு 2 ரெக்கார்டிங் வச்சுன்னா, அமர் கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா, நான் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் அந்த சப்ஸ்டியூட்டாக போயிட்டாங்க மாதிரி நமக்காக நடுக்கும். தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட இவர்கிட்ட தேவராஜ் மாஸ்டர்கிட்ட அனுப்புவார். தேவராஜ் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட் யாருன்னா ஏஆர் ரஹ்மானோட அப்பா தெரியும், சேகர் சார், ஏகே சேகர் சார். அவர் தான் அசிஸ்டண்ட்டு. என்னையும் அண்ணனையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அண்ணன் பிடிச்சி எங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னாச்சுன்னு சொன்னால், எனக்கு அவ்வளோ தூரம் வராது. கார்டு நான் வாசிடுவேன். கார்டுனா சிக்கு எத்தனை கார்டு கொடுத்தாலும் நீங்கள் கேட்குற அண்ணனுடைய ஒரு 150 படங்கள் 200 படங்களுக்கு ஒரு பக்கத்தில் கிட்டார் வச்சவன் தான். பச்சான பார்த்தீங்களுக்கு சக்க வருமே, அதெல்லாம் தான் பருவமே, புதிய பாடல், எந்த பாட்டு எடுத்தாலும் ரிதம் கிட்டாரில் நம்ம தான் அங்கே பெஸ்ட்டு. சாதா எனக்கு வந்து பெரிய பேர் என்னன்னு சொன்னால், நான் என்னை பற்றியே புகழணும், வேறு வழி இல்லைங்க. வேறு யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்கலாம், சொல்ல மாட்டாங்க, நானே சொல்கிறேன். பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்பட உலகத்தில் பெஸ்ட்டு கிட்டார் பிளேயர். அவரை நம்பி தான் எம்எஸ் சுவான் பாடல்கள்லாம் யாரந்த நிலதம் அது பேக்ரவுண்ட்லாம் அவர் தான் வாசிக்கிறார். அப்படிப்பட்டவரோட ஒரே மைக்கில் வாசிக்கும்போது எனக்கு அவர் சொன்ன வார்த்தை, எப்பா
நான் பார்த்ததில் பெஸ்ட்டு ரிதம் கிட்டார் பிளேயர் நீ தான்ப்பா அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய பெருமை. ஏன்னா நிஜமாக எனக்கே தெரியும் அண்ணனுடைய பாடல்கள் சேஞ்ச் ஆகுவதற்கு நான் அவர் கம்போஸ் பண்ணும்போது நான் ரிதம் எப்படி இருக்கணுன்றத ஸ்டைலாக வாசித்து பார்ப்பேன். அதில் டெவலப் ஆகும். நான் இது இதுக்காக சொல்ல, அது ஒரு ஐடியாவை கொடுக்கும் அவங்களுக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த கிட்டார் பாடல்கள் நான் வாசித்த பாடலாம் கேட்டிங்கன்னா ரிதமிக்காக இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையுமே என்னுடைய ஒலியை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கு நிஜமாக சொல்லணும்னா சதா என்னை உற்சாகப்படுத்தி போங்க அங்கே போங்க அர்ஜுன் மாஸ்டர் இருக்காங்க, இன்றைக்கி நான் போக முடியல, நீங்கள் போங்க என்னான்பார். ஒரே ஒரு சின்ன காமெடி சமாச்சாரம் மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடறேன். எல்லாமே பேசுகிறது காமெடி தான், வாழ்க்கையே காமெடி தான். என்னென்னா ஒரு ரீரெக்கார்டிங் நடக்குது. எனக்கு அவ்வளோ சோலோ வாசிக்க தெரியாது. கிட்டார் நீங்கள் எத்தனை கார்டு ஒரு பாரில் 4 கார்டாக இருந்தாலும் வாசிச்சிருவேன். அதில் போய்டும் 4 பாருனா புரியும். சிங் ஜிங் 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 4 கார்டு கொடுத்தாங்கன்னா வாசிடலாம். இது மெலடி வாசி வாசிக்கணும். ஒரு சீனு அப்போ எல்லாம் மியூசிஷியன் எப்படின்னா காலைல 7 மணிக்கு வந்தாங்கன்னா 1 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட்டு, 2 மணிக்கு வந்தாங்கன்னா 9 மணி வரைக்கும் ஒரு கால் ஷீட், 7 to 1 கால் ஷீட்டில் ஒரு ரெக்கார்டிங் எடுத்தாரு. ஏவிஎம் வாகினி ஸ்டுடியோவில் ஜி தேட்டரில். அதில் தான் எங்களுக்கு அன்னக்கிளி ரெக்கார்டிங் நடந்தது. அதில் அவர் தேவராஜ் மாஸ்டர்னு எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே சத்தமே இருக்காது. அண்ணன் மாதிரி தான். அண்ணா இப்படி ஸ்டுடியோவில் அமைதியாக இருக்காங்களோ அவர்கிட்டையும் அப்படி தான் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணார், படத்தை பார்த்துட்டு ஏடா அமர் இந்த இடத்துல நீ சோலோ வாசிக்கோ அப்படின்ட்டார். சோலோன்னா நான் இஷ்டத்துக்கு நான் வாசிக்கணும், எனக்கு கொடுத்த நோட்ஸ் கொடுத்தா வாசிடுவேன். நமக்காக எல்லோரும் முன்னில் எல்லாம் 8 மணி ஆகுது. அந்த ரீலில் முடித்தா தான் கால் ஷீட் முடித்து அவங்க வீட்டுக்கு போகணும். எல்லாம் வேறு இடத்துலேருந்து மின்ட்டிலேருந்து வந்துருப்பாங்க, இதுலேருந்து வந்துடுவோம், தூரத்துலேருந்து. நான் வாசிக்கிறேன் சரின்ட்டு நம்ம பயம். இந்த சீன் லாஸ்ட்டில் வருது. அப்போல்லாம் கண்டினியூ பண்ணால் யாராவது தப்பு வச்சாங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கணும். ரெக்கார்டிங்கு ஃபுல் ரீலும் 10 நிமிஷம் ஓடக்கூடிய ரீலில் மறுபடியும் முதல்ல மியூசிக் எல்லோரும் வாசிக்கணும். எனக்கா கை நடுங்குது, என்னத்தை வாசிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நானும் அங்கே போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். என்ன ரெடியா இப்படி தான் கேட்பாரு. ரெடி மாஸ்டர் இன்னொன்று சரி ஓகே டேக் போகலாமா? டேக் போகலாம். சரி படம் ஓடுது, மற்றவங்களாம் கரெக்டாக வாசிக்கலாம். வயலின் போது துரு தூருன்னு அவர் வாசிச்சாரு. எல்லாம் முடிச்சு இது என்னோடது 9வது நிமிஷத்துல என்னோட சீன் வருது. அந்த பொண்ணு மடியில் மாடி மேலே இருக்கா இல்லையா, அவள் கீழே அந்த லெட்டரை போஸ்ட்மேன் வெளியே நிற்பான். அந்த போஸ்ட்மேன்கிட்ட லெட்டர் வாங்குற வரைக்கும் நீ சோலோ இஷ்டத்துக்கு வாசிக்கோன்னு சொல்லிட்டாரு. நமக்கு ஒன்றும் தெரியாது. சரின்ட்டு எல்லாம் அவசரத்தில் இருக்கிறாங்க. நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி வாசிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியல நான் என்ன பண்ண அப்படி ஆகிப்போச்சு, கட்டாயிப்போச்சு. என்னடா என்ன வாசிக்கின்றது அப்படின்னா அச்சா சார் ஒன்ஸ் மோர். இதே மாதிரி 3 தரம் போச்சு. வயலன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அமர் சீக்கிரம் வாசிச்சிருப்பா, நாங்கள் வீட்டுக்கு போனேன், எங்களுக்கு மின்ட்டுக்கு போனேன்னு அது இன்னும் உதறது. அந்த மாதிரிலாம் அனுபவப்பட்டு வந்தவங்களுக்கு இதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் பல பேர் திட்டு வாங்கியிருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். தன்ராஜ் நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமிகிட்ட வாசிக்கிறோம். பாக்கியமான விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சதாவெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பெரிய தெய்வங்கள். அண்ணன் அவங்க குழந்தைங்க எங்கள் குழந்தைங்கள்லாம் அவர்கிட்ட போய் சாப்பாக கற்றுக்காமல் நாங்கள் அனுமதிக்கிறதே இல்லை. அவங்கள்ட்ட தான் போய் சா பாடணும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட குருக்களோட வளர்ந்த பாக்கியமெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு கிடச்சிருக்கா இல்லைன்னு தெரியல. ஏன்னா காரணம் என்னென்னா ஃபுல் சாங்கு இந்த சாங்கு கண்டினியூஸாக பாடணும். அப்போது இப்போ நான் ஒரு லைன் எடுத்தோமா நல்லா யோசிச்சு பாருங்க. அது எங்கே வாசிக்கிறோம், எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம். இதுமாரி ஏஐயில் கொடுத்தாச்சுன்னா ஏஐ போட்டு கொடுத்துரும். நம்ம காலரை தூக்கவே முடியாது. ஏஐ பண்ணி கொடுத்த பாட்டில் தான் நிறையா போயிட்டுருக்குது. இல்லை எடுத்ததுலேயே பார்த்தீங்க சொன்னால் நிஜமாகவே ஏஐ ஒர்க்கு நம்மளை கெடுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன், நிஜமாக சொல்கிறேன். அதை நம்பி நம்ம வேலை செஞ்சோம் சொன்னால் பிற்காலத்தில் நமக்கு மூளை வேலை செய்யாது. ஒரு தீமை ஏஐயில் கொடுத்துட்டு நீங்கள் தரன்னா தரதானா வார்த்தை எழுதுறது. அவன் தானையா போனா அட போனானையா வந்தா அடவா அடப்போ அடயா வானோ பாட்டு எழுதிடும் பாடிடும். இதில் எப்படி நம்ம பேர் போட்டுக்கிறது? ஏன்னா அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது. ஆனால் இசை கங்கை அமரன் போட்டுக்கிறது மரியாதையா? எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா வருங்கால குழந்தைகள் தன்னால் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், சிந்திக்க எழுதி கொள்ளணும். நம்ம ஏஐட்ட கொடுத்தா பண்ணால் நம்ம காலரை தூக்க முடியாது. தூக்க வேண்டியது ஏஐ தான். பிற்காலத்தில் வரப்போகுது அதுக்கான ஃபைனலாக. ஏன்னா அது இப்போ டவுன்லோட் பண்ண விட்டுடும், அப்புறமேல் போடுற சார்ஜில் தீட்டிட்டாங்கன்னா நம்மளால் அதுக்கு ஒரு நுணுசிந்து பண்ணவே முடியாது. ஆகவே வளர்கிற குழந்தைகளை நீங்கள் அப்படி வளங்க. தன்னால் உனக்கு இருக்கிற சுயரூபத்தை வெளியே கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிறது என்னோட மனது ஆசை. நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த நிகழ்ச்சியே எதுக்குன்னா கிளாடி அவர்களை பாராட்ட தான்.
நிஜமாக நீங்களாம் ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரை கிடைச்சிருக்காரு, அதுக்காக எனக்கு டைரக்ஷன் கொடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. நான் உங்களோட இருக்கேன், அவ்வளோதான். நிஜமாக அந்த மாதிரி உங்கள் எண்ணம் நிச்சயமாக ஆழமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வரணும் சொல்லலாம் மனசில் இருக்கிறது தெரியும். இளையராஜா உங்களுக்கு நெருக்க மாட்டார், நல்லா பழக்க மாட்டார். நிறைய எவ்வளோ நன்றி தெரிவிக்கிறீங்க அதெல்லாம் பார்த்து. இப்போ நான் பாடின பாட்டை அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோ கூட போட்டுருக்கலாம். அண்ணன் தான் ரிலீஸ் பண்ணாங்க உயிரணுங்கிற பாட்டை. அதுதான் ஃபஸ்ட்டு அவர் அண்ணனோட சேர்ந்தது. அண்ணன் மேலே அவ்வளவு அன்பு, அவ்வளவு பாசம். அவர் ஒர்க் வந்ததே 50வது ஆண்டுக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி தான் வந்தார். நான் பேச முடியல அண்ணன்ட்ட, ஏன்னா சிம்பனி எழுதிட்டு இருக்காங்க. இவருக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கரெக்டாக போனார், போய் நின்னார், போய் சொன்னோடனே பார்த்துட்டாரு. ரொம்ப நேரம் பேசியிருந்தார் சந்தோஷமாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அன்புள்ளவர். அவரை பாராட்டுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைக்கணும், ப்ரெஸ்ஸுக்கு இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. தவசீலியும் தம்பியும் இந்த பாட்டை பாடினது இன்னொரு பெரிய பெருமை. தவசீலியின் தோற்றமே ரொம்ப என்னன்னு நம்மளால், ஏன்னா ரொம்ப வறட்சியாக இருந்த ஒரு ஸ்டேஜை ஒரு செழிப்பாக்குறது அந்த ஒரு பொண்ணு தான் நம்ம சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். பக்கத்தில் இருக்க முகங்கள்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த முகத்தை பாருங்கள். நல்ல பயங்கர குறும்புக்கார பொண்ணு, ரொம்ப உற்சாகமான பொண்ணு. அவங்க அம்மா அப்பா வளர்ப்பு அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தம்பி துபாயிலிருந்து வந்திருக்கார் இந்த நிகழ்ச்சிக்காக. அதுக்காக அவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்குள்ளே கடமை விட்டுக்கிறேன். ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்கிறதுனா ஒரு பெரிய பெரிய கதை. இப்போ சமீபத்தில் தான் 50வது ஆண்டு விழாவுக்கு போட்டார் ஃபிலிமாவில். இல்லை நிறைய எல்லாரும் பழக்கமானவங்கனால உங்களெல்லாம் விட்டு பெரிய மனசே இல்லை. நல்லவைகளை மட்டும் எழுதுங்கள். பைல்வான் மாதிரி அவருக்கு இட்லிக்கு வழி இல்லை, தோசைக்கு வழி இல்லை, அது மாதிரிலாம் எழுதாதீங்க தயவுசெய்து. அதுக்கு கூட்டு பைல்வான்ட்டே சொல்லிட்டோம், ஏன் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க, அப்படியே இருக்கும் வீட்டில் பார்த்துக்கையா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லாத பொல்லாதெல்லாம் அவர் எழுதுறாரு. இந்த ஸ்டேஜில் சொல்ல வேண்டிய கடமை, என்ன ப்ரெஸ் இருக்கிறீங்க எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எழுதுறதுக்கு அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வளர்ந்த ஆட்களை நம்ம திட்டணுமா? அவங்க கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள்லாம் ஒன்றா இருக்காங்க வீட்டில். வேணால் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் இருந்து பாருன்னு சொன்னேன். இவன் துபாயில் செட்டில் ஆகிட்டான். இவன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே தான் இருக்கான். அவங்க ஒய்ஃப் தான் அண்ணனுக்கு சமைச்சு போகிறான். இதெல்லாம் இல்லாமல் அவர் அனாதையாக இருக்கார். அப்படி போட்டு என்னத்தையோ கிரியேட் பண்ணி இளையராஜாவை எதுக்கு இறக்குறீங்க? 50 வருஷம் ஒருத்தர் ஆள் நிலையாக நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை இறக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். பைல்வான் எழுதுனது கரெக்டாக, இது பைல்வானுக்காக சொல்கிற வார்த்தை தான். பைல்வான் அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா யார்கிட்டயோ வாழ்க்கையை படிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக சொல்லிட்டுருக்காரு. அது சரியில்லை. எங்களை நேசித்து கொண்டு போங்க. ஏன்னா 50 வருஷம் வாழ்ந்துருக்கோம். வயசு 78க்கு மேலே ஆகுது. அண்ணனுக்கு 82 வயசு மேலே ஆகுது. ஆகவே எங்களை காப்பாற்றுறதுக்கான வெளியே பண்ணுங்கள். நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. இத்தனை வருஷமாக 70லேருந்து வாசிச்சுட்ருக்கோம். மியூசிஷியனாக இருந்தோம், இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். ஆகையில் எங்களை பற்றி குறை சொல்லணும்னா எங்களை எழுதுங்கன்னு கூட வேண்டாம். ஆனால் இல்லாத எழுதி அவர்கள் கேவலப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. பயில்வான்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சாரின்னு சொன்னார். அதையும் சொல்லிடுறோம். ஐயோ இது தெரியாமல் யாரோ சொன்னதை நான் போட்டேங்க, தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன்னாரு. இல்லைங்க, இது ரொம்ப மட்டமான விஷயங்க. ஏன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் இளையராஜா கஷ்டப்படுறாரு, யார்கிட்ட அவர் தனிமையை நாடிக்கிட்டு இருக்காரு. நான் போனாலே பேசாமல் எழுதிட்டு இருப்பார். அவ்வளோதான் அவர் வேலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவராக இருக்க விடுங்கள். கங்கை மரணம் என்ன மாதிரி ஆட்கள் இப்படியே விடுங்க. இதை தவிர வேறு வழி இல்லை. அன்றைக்கி பேட்டியில் போய் நான் போய் என்னென்னமோ பண்ணிட்டு வந்தேன். அது மாதிரி அவரவர்களாக இருந்தால் அவர்களாக வளருவதற்கு அடையாளம் இருக்கும். இப்போ கிளாடி என்ன மனசில் வச்சுருக்காரோ அதை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறார். சதா அவர்கள் மனசில் என்ன நினச்சிருக்காரோ அதை நோக்கி தான் எழுந்து கொண்டிருக்கிறார். ரவிகாந்த் என்ன நினச்சிருக்காரோ அது மேலே தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் சரி, எல்லாரும் சரி, அவர்கள் இடத்தில் உயர்ந்து போகிறார்கள். எண்ணம் எது அதிகமாக இருக்கிறதோ அதில் தான் உச்சத்தில் வர முடியும். இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா என் கனவும் நினைவும் இசை இருந்தால் மரணமேது என்று பாடின மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த மியூசிக் லைனை தவிர வேறு எங்கேயாவது போயிடுறோமா? எங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற வசதிக்கும் பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு அதை விற்று நல்ல லாபம் சம்பாரித்து ஒரு பெரிய பில்டர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் எண்ணம் வரல. இசை கனவும் நினைவும் இசைங்கிற மாதிரி இசையிலே இருக்கிறோம். ஆகையால் எங்கள் மேல் தவறுகளை பயில்வானவர்கள் எழுத வேண்டாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ப்ளஸ் நீங்களாம் நமக்கெல்லாம் நல்ல தோஸ்துங்க. நீங்களாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆகவே உயர்ந்தவர்களை அப்படியே காப்பாற்றோம். எப்படி இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், நமக்கு வழி நடத்த தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய பெரிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மிக ஆதாரமாக இருந்த நமது பாபு அவர்களுக்கு, டைமண்ட் பாபு அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கூடாது. என்னுடைய வாய்நாள் அவங்க நன்றி சொல்கிறது தனியாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் பாபு வந்திருக்கீங்களா? கண்ணா என்னவோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாபு தான் அண்ணன் இளையராஜாவுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப பக்கத்துடையாக இருப்பவர். எந்த வேலைனாலும் நிமிஷத்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். அன்றைக்கி 50வது விழா அவர் தான் அரேஞ்ச் பண்ணுறார். வாங்க பாபுக்கு
பாபு வாங்க. பாபு அவங்க அப்பா கூட இருந்த இவர் இத்திரோன்னு குழந்தை. அதான் பாபு தம்பி. வாங்க தம்பி. ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்னன்னா, நாங்கள் சொல்லத்தான் இன்றைக்கி நாடகத்துக்கு வாசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தபோது இவங்க அப்பாவோட எங்களுக்கு பழக்கம். இவங்க அப்பா தான் எங்களை வந்து அப்போ தூக்கி வளர்த்தவர். எங்களுக்கான ஐயோ நல்லா வாசிக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை, இதை வரேன்.
நான் நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி என்ன பண்ணால், கிளாடி எப்போதுமே ஒரு நல்ல கோட் ஷூட்டில் தான் வருவார். அதனால் அவர் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதனால் நம்மளும் இந்த கோட் எடுத்து போட்டு போகலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தால், அவர் வந்து மஃப்டியில் நிற்கிற மாதிரி இப்படி நிற்கிறார். நான் மட்டும் ஒத்தையை ஏதோ பந்தாவில் வந்த மாதிரி இருக்குது. அவர் தானே ஒரு கம்பெனி இருந்திருக்கோம். இப்போ கோட்டு போடுறது தான் நல்லது. நம்ம தோற்றத்தை மாற்றி கொடுக்குறோம். நம்ம சிஎம் உட்பட எப்படி வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிறார் இல்லையா? அது அழகுக்கு அழகாக தருவது அது விஷயம். அது நான் இப்போது இந்த மேடையில் பின்பற்றது கிளாடி அவர்கள் ஸ்டைல். அவர்களுக்கு நன்றி. நீங்களும் இனிமேல் அப்படித்தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க.